ஏற்கனவே மணிப்பூர் இஷ்யூல இதே மாதிரி ஒரு குத்து சண்டை வீரர் கேட்ட கேள்விக்கு கிளியின் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்குது இந்த ஆளும் வர்க்கம். இப்போ மறுபடியும் இன்னொரு குத்து சண்டை வீரர் இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரித்தளம் சூழ்ச்சி வந்து வண்டையா கேட்டிருக்காரு. அதுக்கு கொஞ்சம் கூட வேமா சூசவே இல்லாம இருக்காங்க. சரி, இருந்திருந்த 10 வருஷத்துல நாடு முன்னேறி இருக்குமே, 72 வந்து 45 ரூபாய்க்கு கொண்டு வருவோம் பெட்ரோல் விலை அப்படின்னு சொல்லிட்டு 102க்கு கொண்டு போனதுக்கு கேட்கிற கேள்விக்கே வந்து பதில் இல்லாம இப்ப இந்த மாதிரி நிர்வாக தோல்வியாவே இருக்கக்கூடிய இந்த பிஜேபியை ஒழிச்சு கட்டணும் தான் நாம வந்து இந்தியா அலைன்ஸை வந்து வலியுறுத்தமே ஒழிஞ்சி காங்கிரஸ் மீதும் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இப்ப என்னன்னா நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய நாலேஜும் சரி டெக்னாலஜியும் சரி நார்த்ல வந்து வெகுவாவே இல்ல. இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்கிறோம், சப்டைட்டில் வச்சு புரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்கள அப்படியே வச்சிருக்கிறதால இப்போ இந்த வீடியோ அவங்க கண்ணுக்கு படுறதே ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா அவனை படிக்க விடாம முன்னேற விடாம இருந்தா அவங்க கையில எப்படி ஸ்மார்ட் போன் வரும், அப்படியே வந்தாலும் அது அவனுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அந்த வீடியோ பார்க்கும் பொழுது அவங்களுக்கு புரியுமா? இது அப்படியே புரிஞ்சவங்களை போய் கேட்டால் சங்கிகள் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அந்த ஆட்சியாளர்கள் அவங்கள வந்து இதை தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க மேல வெறுப்பை விதைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு.